என்னை பாஜகவின் பி டீம் என்று விமர்சித்தவர்களின் இன்றைய நிலை. நிதிஷ்குமாரை சாடிய ஓவைசி. பீகாரில் நிலவி வரும் அரசியல் குழப்பம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக ஆதரவுடன் பீகார் முதல்வராக 9வது முறையாக மீண்டும் பதவியேற்றுள்ளார் ஐக்கிய ஜனதா தள கட்சித் தலைவர் நிதிஷ்குமார். இந்நிலையில் நிதிஷ்குமார், பிரதமர் மோடி மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகிய மூவரும் பீகார் மாநில மக்களை ஏமாற்றிவிட்டதாக ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய ஓவைசி, ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் பாஜக ஆகிய 3 கட்சிகளும் பீகார் மாநில மக்களை ஏமாற்றிவிட்டன. மாநிலத்தின் வளர்ச்சி தடைப்பட்டுள்ளது. நிதிஷ்குமார் பாஜகவிடம் மீண்டும் செல்வார் என்று தொடர்ந்து கூறி வந்தேன். நிதிஷ்குமாரின் செயலை அரசியல் சந்தர்ப்பவாதம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை பாஜகவின் பி டீம் என்று விமர்சனம் செய்த நிதிஷ்குமார் இப்போது வெட்கமில்லாமல் அதே கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளார். பீகார் முதல்வராக பெயரளவில் மட்டுமே நிதிஷ்குமார் செயல்படுவார். அவருடைய பின்புலத்தில் இருந்து கொண்டு RSS அரசாங்கமும் பிரதமர் மோடியும் பீகார் அரசை வழிநடத்துவார்கள். முன்னதாக பீகாரில் எங்கள் கட்சியைச் சேர்ந்த MLA-க்கள் 4 ராஷ்டிரிய ஜனதா தளம் தங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டது. இப்போது அதே நிலைமை அக்கட்சிக்கும் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.